ஹாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் நம்ம அங்காடு திறன் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்ககிரிக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டான்லி ரோட்டில் இருக்கக்கூடிய சிங்ககிரி அப்படின்றதான ஷோப்புக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விடயங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொகுப்பில் நீங்கள் இன்றைய தினத்தில் பார்க்க போகின்றீர்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த அங்காடு திறன் நிகழ்ச்சி வாரம் அதாவது ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை நாங்கள் உங்களுக்காக வாரம் கொடுக்கறது வெள்ளமை. அந்த வகையில் இன்றைய தினத்தில் வந்து இந்த இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் அது தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து இங்கே உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நாம் இன்றைய தின நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ போகிறோம். குறிப்பாக வந்து இந்த வெயில் நாளை வந்து எல்லாருமே இந்த ஏசி கூலரை தான் அதிகம் நாடுவோம். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா அல்லது போனால் வந்து அதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம நிகழ்ச்சியில் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நிறைய விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த ஷாப்புக்குள்ளே போகலாம் வாங்க. நேர்களே அப்படி அந்த வகையில் நம்ம இந்த ஷாப்பில் வந்திருக்கோம். குறிப்பாக சிங்ககிரி அப்படின்ற ஷாப்பில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஸோ ஒரு டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? ஆனந்தசுவை. எங்கேருந்து வரீங்க? பூநகரிலேருந்து வரோம். சார் பூநகரிலிருந்து எஃப்னா நோக்கி வந்திருக்கீங்க. ஸோ வரும்பொழுதே நிறைய கடைகளை தாண்டி வந்திருப்பீங்க. இந்த சிங்ககிரியை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? அமைவிடம் சுகமாக இருந்தது, வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இடம் சுகமாக இருந்தது. மற்றது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா பழைய டிவி கொண்டு கொடுத்தா என்ன தருவீங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா 2-3 கடை பார்த்து நாங்கள் பிறந்து இதை நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஓகே இருக்குதா? ஆமாம், பழசம் கொடுத்தனால பழசம் கொடுத்ததுனால விலையும் குறைவாக இருந்துச்சு. 4-5 கடை பார்த்தோம். அப்போ கடைசி இடமும் சூஸாக இருந்தால் டக்குன்னு நாங்கள் இதை சூஸ் பண்ணிட்டோம். இது ஓகே, தேங்க்யூ ஸோ ஆமாம், தேங்க்யூ. ஓகே. நேர்களுக்கு வணக்கம். ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அப்படி வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிங்ககிரி அப்படின்றதான பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிரான்ச்சோட மேனேஜர் ஸ்ரீ சிந்துஜன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நீங்கள் எப்படி? நானும் நல்லா இருக்கேன். சரி, உங்களோட ஷாப் எப்படி இருக்கு? எங்களோட ஷாப் ஓகே. ஓகே, ஷாப் ஓகேன்றதை தாண்டி களை கட்டுது அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள நாங்கள் வெளியிருந்து வரும்பொழுதே கேள்விப்பட்டோம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஃபர்ஸை முதல் சொன்னால் நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நாங்கள் பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டு வரோம்னு சொன்னால் டிவிகளுக்கு பிக் ஆஃபர் ஒன்று கொடுத்துட்டு வரோம். அது எப்படின்னு சொன்னால், இப்போ உங்களோட நீங்கள் ஷாப்பில் எடுத்த டிவிகள் இருந்து அது பழுதாக போயோ இல்லை நீங்கள் அதை திருத்திடாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டிவியில் நீங்கள் வச்சுருப்பீங்க தானே, அந்த டிவி எல்லாம் நாங்கள் இப்போ அது ஒரு விலைக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் அவங்களுக்கு வேறு டிவி வேணால் மாற்றி கொடுக்குறோம். உங்களோட ஷாப்பில் எடுத்தால் மட்டும்தானே? இல்லை, நீங்கள் எங்கே எடுத்தாலுமே நாங்கள் அதை மாற்றி கொடுக்குறோம். ஓகே, பார்த்தீங்களா, இதை விட பெரிய ஒரு ஆஃபர் எங்கெங்கே இருக்கும். ஸோ சில டிவி எல்லாம் திருத்த முடியாது, இதுக்கு மேலே அதில் யூஸே இல்லை. பட் அதை வந்து நாங்கள் எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் சந்தர்ப்பம். ஸோ எவ்வளோ காலத்துக்கு இந்த ஆஃபர் இருக்கு? இந்த ஆஃபர் இந்த மாதம் மட்டும். நாங்கள் இப்போ நார்மலாக டிசம்பரில் இருந்து இந்த ஆஃபர் கொடுத்துட்டு வரோம். ஓகே, இந்த மாதம் எண்டோட முடியும், ஃபினிஷ் ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி மக்களை முந்துங்கள். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இருந்தாலும் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதை தாண்டி வந்துட்டு இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால வந்துட்டு இந்த கூலர் அண்ட் ஃப்ரிட்ஜ் அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஏசி இதெல்லாமே வந்து நிறைய மக்களால் வந்து தேடப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி? கட்டாயம். இப்போ நார்மலாக ஹைசன்ஸ், பேனாசோனிக், சாம்சங் இந்த 3 பிராண்டுமே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதோட இப்போ நார்மலாக ஹைசன்ஸுக்கும் பேனாசோனிக்குக்கும் நாங்கள் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு வரோம். 2 இயர்ஸ் வாரண்டியும், சாம்சங்க்கு 1 இயர் வாரண்டியும் 10 இயர்ஸ் கமர்ஷியல் வாரண்டி கொடுக்குறோம். பேனாசோனிக்கும் ஹைசன்ஸுக்கும் 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸ், ஃபிட்டிங் ஃப்ரீ, அதோட 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு வரோம் கமர்ஷியல் வாரண்டியோட.
சரி. ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக யாழ்ப்பாணத்துல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்களோட யாழ்ப்பாணத்து மக்களின் ஆதரவு அவ்வளவுத்துக்கு இருக்கு அப்படின்றத கூட சொல்லிக் கொள்ளலாம். ஸோ இப்ப நிறைய கடைகள் வந்துட்டு உங்களுக்கு போட்டிக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு பெஸ்டான ஒரு விடயங்களை கொடுத்து மக்களை இன்னும் கவர்ந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன விடயங்கள்? முக்கியமா பார்க்க போனா எங்கள்ட சீசன் டைம்லயும் சரி, சீசன் இல்லா டைம்லயும் சரி, நாங்கள் ஆஃபர்ஸ் போட்டுட்டு வர்றது வளமை. முக்கியமா கஸ்டமர்ஸுக்கு வந்து வாரண்டி பீரியட் எவ்வளவுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கூடுதலா இருக்கிறாங்க. நார்மலாக பொறுத்த வரைக்கும் வெளியிலேயோ வேறு கம்பெனிலேயோ வந்து நார்மலாக 1 year வாரண்டி, இப்போ டிவிக்கெல்லாம் 1 year இப்போ வந்து கஸ்டமர் எல்லாம் பார்த்துனீங்கன்னா நார்மலாக எல்லா இடமே 1 year ஃபுல் வாரண்டியும் 2 years போட் வாரண்டியும் கொடுக்குறாங்க டிவிகளுக்கு. நாங்கள் எந்த பிராண்ட் டிவி என்றாலுமே நாங்கள் 3 years, அதாவது சாம்சங்கோ, பேனசோனிக்கோ, ஹைசன்ஸோ, எஸ்சிஎலோ என்ன பிராண்ட் என்றாலும் நாங்கள் ஃபுல் வாரண்டி 3 years கொடுக்குறோம் நாங்கள். அதோட மற்றது ஏசியும் அதே சேம் தான். நாங்கள் 3 ஃப்ரீ சர்வீஸோட 2 years வாரண்டியோட கொடுக்குறோம். அதே மாதிரி வாஷிங் மிஷினோ சரி, ஃப்ரிட்ஜோ சரி எல்லாம். மற்றது வந்து வெளி ஷாப்பில் நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் எடுத்துக்கொள்வோமே, அந்த வாஷிங் மிஷின் வந்து 1 year நாங்கள் 10 years மோட்டர் வாரண்டியும் கொடுத்துட்டு வரோம். முக்கியமாக நீங்கள் வெளி ஷாப்பில் எடுத்தீங்கன்னு சொன்னால் வாரண்டி என்ன பார்க்க போய்க்கல, நீங்கள் வந்து வாஷிங் மிஷினை கொண்டு அந்த ஷாப்புக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க வாரண்டியாக செஞ்சு தருவாங்க. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கம்பெனியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ளஸ் பாயிண்ட் சர்வீஸ் அண்டைகள் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கல, நாங்கள் எங்கள்கிட்ட எஸ்எஃப்ஏ அதாவது ரிப்பேர் பாய்ஸ் ஆகல வீட்டில் அனுப்பி உங்களோட கஸ்டமர் நிற்க விட்டு முன்னுக்கு நாங்கள் எதென்றாலும் செய்து கொடுப்போம். ரிப்பேரோ சரி இல்லை சர்வீஸ் ப்ராப்ளமோ என்னென்றாலும் சரி நாங்கள் கஸ்டமர் வீட்டையே போய் விசிட் பண்ணி செய்து கொடுப்போம். ஓகே, உங்களோட டைமை வந்து அவங்க சேமிக்கிறதுக்காகவே இந்த ஒரு சர்வீஸை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இதை தாண்டி வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே உள்ளடக்கி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொருட்களோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது? ஸோ அடுத்த கடைகளில் இருந்து விஷயங்களை நீங்கள் ஒப்படைக்கல வந்துட்டு உங்களோட பொருட்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது? நார்மலாக எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன எங்கள் எலக்ட்ரிக்கல் என்ன ஐட்டம் எடுத்தாலுமே எங்கள்கிட்ட ட்ரெக் கம்பெனியில் இருந்து ட்ரெக்டாக இங்கே வருது. இப்போ வெளி ஷாப்லேயோ சரி வேறு என்ன கம்பெனியும் சரி நார்மலாக இங்கே அசம்பிள், அதாவது ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணுறதால அதுண்ட ப்ரைஸுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது வந்து எங்கள்கிட்ட இப்போ சாம்சங்கோ சரி, ஹைசன்ஸோ சரி, இல்லை பேனசோனிக்கோ சரி எல்லாமே எங்கள்கிட்ட மேட் இன் பை சாம்சங் இல்லை மேட் இன் பை பேனசோனிக் அப்படியான பிராண்டுகள் அந்த அங்கேருந்து எங்களுக்கு அப்படியே கப்பல் மூலமாக வந்து காவல் இறங்கி எங்கள்கிட்ட கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே டிரெக்டாக அனுப்புது. சில கம்பெனியில் என்ன செய்யறதுன்னா இங்கேயே அதாச்சும் இங்கேயே அசம்பிள் பண்ணி இங்கேயே தயாரித்து இங்கேயே மார்ஜின் செய்கிறாங்க. அப்போ அது இந்த பெர்சன்டேஜ் வந்து குறைவு. இப்போ ப்ரைஸில் எங்களுக்கெல்லாம் சரியான டிஃப்ரெண்ட். நாங்கள் இப்போ சரியான போட்டி போட்டு தான் நீங்கள் ஜெஃப்னாலே பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன சொன்னால் இப்போ சராசரி நாங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று செல் அவுட் பண்ணுறோம்னு சொன்னால் நார்மலாக ஒரு 65,000 வைங்களேன். வெளியில் மார்ஜினில் விற்கிறாங்க வந்து அதே 40,000க்கும் விற்கிறாங்க. எங்களுக்கு நிறைய தடங்கள் நிறைய அதாவது நீங்க ஒரிஜினல் பிராண்டை கொடுக்குறீங்க, அவங்க வந்து காப்பி பண்ணி அதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்றாலும் நாங்கள் நிற்காம கஸ்டமருக்கான தேவையான வாரண்டி பீரியட்டோ சரி, கஸ்டமர்கிட்ட இப்போ வீட்டை போய் நாங்கள் ரிப்பேர் செய்யணுமோ சரி நாங்கள் ஏதோ ஃபைட் பண்ணி செஞ்சுன்னு போகிறோம். சரி, இதை தாண்டி நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய விதமான ஆஃபர்ஸ் அண்டு என்ன சொல்கிறது சலுகைகள் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் எதனூடாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டைமுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தவங்க வந்து எப்படி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? உங்களோட சமூக வலைத்தளங்கள் ஏதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த வழிகளை சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கள்கிட்ட ஜெஃப்னா சிங்ககிரி என்று சொல்லி ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது. அதில் பார்த்துட்டு வருவாங்க. மற்றது வந்து யூடியூப் சேனல்ஸ் அதில் வந்து நாங்கள் கூடுதல் அதெல்லாம் போட்டுட்டு வரோம். இனி உங்களோட டிவியால் எங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக மக்களே. ஸோ அவங்களும் என்ன சொல்கிறேன் நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த காலங்கள் சீசன் டைம். ஸோ குறிப்பாக என்னதுக்கு சீசன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இங்கே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியூடாக தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருந்து பார்த்து மேலே போகிறீங்க. சரி, நான் என்ன சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ சாம்சங் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஹேஷுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு வரோம். இப்போ சராசரி இந்த 32 inch டிவி ப்ளஸ் இப்போ வந்து நியூ மாடல் வந்தது ஸ்மார்ட் மாடல். இது வந்து நார்மலாக 95,000 போகுது, 95,000 போகுது. இப்போ கேஷுக்கு வந்து நாங்கள் 30,000
விலக்கலையோட 65,000க்கு 3 வருஷம் ஃபுல் வாரண்டியோட கொடுத்துட்டு வரோம். 60 எத்தனை இன்ச் இது? 32 இன்ச் டிவி. ஓகே ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கோட 43 இன்ச். இது வந்து 1,60,000 போனது. இப்போ நாங்கள் 1,27,500 கொடுத்துட்டு வரோம். ஓகே நார்மலாக இது வந்து ஹைசன்ஸ் பிராண்ட், இந்தோனேஷியன் பிராண்டு. இது வந்து நார்மலாக போகுது 1,90,000 போகுது. பழைய டிவி தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 1,60,000 தருவோம் இந்த டிவி. அதாவது பழைய டிவி தரும்போது இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கிடைக்கும். மற்றது வந்து 3 இயர்ஸ் ஃபுல் வாரண்டியோட வரும். நார்மலாக பார்க்க போனீங்கன்னா ஹைசன்ஸோ சரி Panasonicோ சரி இல்லை ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் மாடல். அது இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்க போனீங்கன்னா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், படங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்படியான அட்வான்டேஜ் உள்ள டிவி எல்லாம் இது. ஓகே, அந்த ஃபெசிலிட்டிஸோட இது இந்த டிவி தயாரிக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ கூடுதலாக மக்கள் இதை வந்து அதிகம் விரும்புகிறார்கள்? கூடுதலாக எங்கள்ட இப்போ போகிறது வந்து Panasonic, சாம்சங். ஓகே, அது வந்து நல்ல ஒரு யூசேஜ் இருக்கிறபடியா அது அதிகம் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதான்? ஓ, எல்லாத்துக்குமே ஆஃபர். சரி, ஓகே. அடுத்தது வந்து ஃபோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கிறது இப்போ அதிகமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ஸை வந்து லீசிங்கில் கட்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் ஏதாச்சும் இங்கே இருக்கு? ஓ, கட்டாயம். இங்கே வந்து நார்மலாக ஃபோன் இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கலாம். ஓகே, ஆனால் ப்ளஸ் அதுக்கு வந்து முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு ஆள் தேவை, சிக்னேச்சர். இப்போ 2 கேரண்டர்ஸ் தேவை, அதில் ஒரு ஆள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தேவை கட்டாயம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் எதுனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஐஃபோனுக்கு ஐஃபோன்ஸ் இல்லை, நான் செய்யல. சரி, ஓகே. நிறைய பேர் அதான் எனக்குமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் ஏதாச்சும் லீஸில் போகிற ஷாப் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு காட்டியிருக்க சிங்ககிரிக்கு வாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் எந்த மாடல் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட சிக்னேச்சரோட கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு லீஸில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, இதில் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் மக்களுக்காக மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ஒன்று வந்து நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், மொபைல் கேர்ன்னு சொல்லி. இது என்னென்னு சொன்னால், இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ சாம்சங் A17 ஒன்று பார்ப்போமே, இது வந்து பிரேக் ஃப்ரீ ஆஃபர்னு சொல்லி 2 இயர்ஸ், அதாச்சும் 2 வருஷத்துக்குள்ள ஒரு கவலை விடுச்சிங்கன்னு சொன்னால் 1 டைம் எங்களோட கம்பெனியால் டிஸ்பிளே மாற்றலாம். இதே வந்து நீங்கள் இப்போ நார்மலாக இந்த ஃபோன் வந்து 85,000 வைங்களேன், நார்மலாக ஒரு 5,000 இல்லை 7,000 நீங்கள் கூட கட்டிட்டு இந்த மொபைல் கேர்ன்னு சொல்லி இந்த எங்கள்ட ஓன் கம்பெனியில் இந்த கம்பெனிலே போடலாம். மொபிகேர்ன்ற இந்த ஆப்ஸ் மூலமாக நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் செட் பண்ணி போட்டோம்னு சொன்னால், ப்ளஸ் இதில் நீங்கள் 2 இயர்ஸுக்குள்ளே விழுத்தி வச்சா ஒரு டிஸ்பிளே மாற்றலாம். அதே போல் மொபைல் கேரில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் 1 டைம் டிஸ்பிளேயை மாற்றி பேக் கிளாஸ்ன்னு மாற்றலாம். ஓகே, டோட்டலாக நீங்கள் 2 இயர்ஸுக்குள்ளே 2 டைம் டிஸ்பிளே மாற்றலாம், 1 டைம் பேக் கிளாஸ் மாற்றலாம். ஓகே, இப்போ மாற்றும் பொழுது அவங்க நினைப்பாங்க, ஸோ முதல் ஃபோன் ஒர்க் பண்ண மாதிரி அதே ஒரு கெப்பாசிட்டியோட ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும். ஸோ அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன மாதிரி? நீங்கள் இப்போ ஃபோன் இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி பாவிக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ கம்பெனிலாம் நாங்கள் கொடுத்து மாற்ற போகிறோம். கம்பெனி சாம்சங் கம்பெனியால் தான் மாற்றுவோம். மாற்றிக்க நாங்கள் மெடிலோட சேர்த்து தான் மாற்றுவோம் டிஸ்பிளே. அப்போ ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வெளியில் மாற்ற போனீங்கன்னா டிஸ்பிளேண்ட நார்மலாக தான் டிஸ்பிளே மாற்றுவாங்க, மெடிலோட மாற்ற மாட்டாங்க. இது வந்து கம்பெனி மூலமாக மாற்றிக்கல, நீங்கள் அந்த டிஸ்பிளே மெடிலோட மாற்றிக்கல, அதே ஸ்பீட் அதே குவாலிட்டியோட அப்படியே இருக்கு. ஓகே, அப்போ பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மொபிகேரையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்னொரு என்ன சொல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இன்னொரு வாட்டி நீங்கள் போட்டு உடைச்சா கூட அதாவது டபுள் சைட்டுமே அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோன் வாங்க ரீசெண்டாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்க சிங்ககிரிக்கு வாங்க. அதே டைம் இந்த மொபிகேரையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த மங்களோட ஒரு கஸ்டமர் தாங்க இணைந்திருக்கிறாங்க. ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, உங்களோட பெயர்? எனக்கு அகிலராஜ். அகிலராஜ் எங்க இருக்கிறீங்க? அராளி மத்தி. ஓகே, அராளி மத்தியிலிருந்து அகிலராஜ் சிங்ககிரிக்கு வந்திருக்கார். ஸோ இங்க வந்து நீங்க ஒரு ஆஃபரை வந்து பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? நான் ஒரு 32 இன்ச் டிவி வந்து நான் Panasonic எடுத்திருக்கிறேன். ஓகே, அப்போ வீட்டை சாம்சங் டிவி ஒன்று பலதாக இருந்துச்சு. அப்போ அதை கொண்டு வந்து கொடுத்து ஒப்பருக்கு தான் எடுத்திருக்கு. ஓகே, அதாவது பலதாகின டிவி என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கொண்டீங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு டிவி உங்களுக்கு வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அது எப்படி ஓகேவா இருக்குதா? ஓகே இருக்கு. ஓகே, எல்லாமே பெஸ்டா இருக்கு அப்படித்தானே? பெஸ்ட்டாக தான் பார்த்து எடுத்தது. சரி, ஓகே. ஆனால் பெஸ்ட்டாக பார்த்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதாவது பழைய டிவியை கொடுத்துட்டு புது டிவியை எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்களே நீங்களும் இந்த மாதத்துக்குள்ள உங்களோட வீடுகளில் வந்துட்டு ஏதாவது பழைய டிவி வந்துட்டு யூஸ் பண்ணாமல் என்னதுக்குமே உதவாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லை, சிங்ககிரிக்கு கொண்டு வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நன்றி. நன்றி.
நேர்களே அடுத்து வந்து நீங்க எல்லாருமே இந்த வெயில் காலத்துல தேடுற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த ஏசி கூலர் ஐட்டம்ஸ் தான். ஸோ அது வந்து இங்க என்ன மாதிரி இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஆஃபர்ல போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அண்ணா சொல்லுங்க. நம்மள பார்க்க போனீங்கன்னு சொன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் 3 பிராண்ட் நாங்கள் செய்கிறோம். Okay. ஹைசன்ஸ் இருக்குது, Panasonic இருக்குது, சாம்சங் இருக்குது. பெரும்பாலும் ஹைசன்ஸுக்கு வந்து நாங்கள் 2 இயர்ஸ் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஷர் வாரண்டி கொடுக்குறோம். ப்ளஸ் ஃபிட்டிங் ஃப்ரீ, 3 ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ, எல்லாத்துக்குமே சேம் தான். Panasonicக்கும் அதே சேம் தான், 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். சாம்சங்குக்கு 1 இயரும் 10 இயர்ஸும் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே சரி. மக்கள் வந்து கூட எந்த பிராண்டை வந்து அதிகம் விரும்புகிறாரு? கூடுதலா சாம்சங் தான் கூட இப்போ மக்கள் வந்து விரும்புறாங்க. அவங்களாவே வந்து கேட்குறாங்க சாம்சங் ஏசி இருக்கான்னு சொல்லி. அதுக்கு மார்க்கெட் இருக்கு. சரி, அதை தாண்டி வந்து இதுல வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா இப்போ நார்மலா ஹைசன்ஸுக்கு நாங்கள் வந்து இப்போ வைஃபை மாடல், அதாச்சும் TW ஒரு வைஃபை மாடல் ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். இப்போ ஓத ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி வருது. Panasonic பொறுத்த வரைக்கும் வைஃபை ப்ளஸ் AI ஆப்ஷனோட வருது. சும்மா நார்மலாக நீங்கள் வெளியில் வெதருக்கு, அதாச்சும் வெயில் தாங்கின வெதருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்டோவில் விட்டீங்கன்னு சொன்னால் வெதருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கூல் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக செய்யும். அதுக்கும் வைஃபை மாடல் தான். சாம்சங்கும் சேம் தான், வைஃபை மாடல், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக தான் ஃபுல்லாக வருது. ஓகே சரி. இதை தாண்டி என்ன மாதிரியான ஆஃபர் போயிட்டு இருக்குது? நார்மலாக இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கேஷுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு வரோம். ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ பெரிய கடை பிஸ்னஸ் அப்படியானாக்கள் வந்து பிஆர் வச்சிருப்பீங்க தானே, அந்த பிஆருக்கு வந்து நாங்கள் 15 months நாங்கள் இன்ட்ரெஸ்டோட இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு வரோம். ஓகே 15 months பிஆரை வச்சு எங்களோட கம்பெனியோட கதைச்சி பிஆரை வச்சு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். மாதாந்த தவணையிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ தொழில் முனைவோர்களாக இருக்கணும், இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பே பண்ணி ஏசியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபோனுக்குமே வந்து அதே இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஏசிக்குமே இருக்குது. ஸோ அதை தாண்டி அடுத்த விடயங்கள் பார்க்கலாமா? சரி நேர்களே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலங்களில் நீங்கள் அதிகமாக தர்ற இன்னொரு பொருள் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரிட்ஜ் தான். ஸோ இதில் வந்துட்டு நிறைய கூலான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு இந்த காலத்தை வந்து எப்படி கடக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை தாண்டி இங்கே வந்துட்டு இந்த விடயங்கள் வந்து ஆஃபராக போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது ஸோ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் பலதானவங்களாக இருக்கணும் சரி, அது போனால் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இப்போ எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பிரயோசனப்படும். ஸோ சொல்லுங்கண்ணா. ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போ டிஜிட்டல் இன்வெர்டர் டைப்பில் தான் பாவிச்சு கொண்டு வரோம். அதோட அதுவும் நாங்கள் சேம் தான். Panasonic பிராண்டும் இருக்குது, மற்றது சாம்சங் பிராண்டும் இருக்குது, மற்ற ஹைசன்ஸ் பிராண்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஓகே, அதுக்கு ஏதாச்சும் அதுக்கும் சேம் இல்லை. அதுக்கு வந்து நாங்கள் நார்மலாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றது தேவையில்லை, நார்மலாக ஜாப் இருக்கிறார்கள் ஓகே எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதுக்குமே ஏதாச்சும் ப்ரொசீஜர் அந்த மாதிரி இல்லை, நார்மலாகவே இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்க்கும் பொழுது எந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தாலுமே ஒரு இலவச பரிசு இருக்கு அப்படின்ட்டு இதுல வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவர் சொன்னது அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு ரிவீல் ஆகும். சரி, அடுத்தது வந்துட்டு பார்க்கும் பொழுது எல்லா சைஸ்லயுமே ஃப்ரிட்ஜஸ் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நிறைய விதமான மாடர்ன் ஃப்ரிட்ஜஸுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாடர்ன் ஃப்ரிட்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இது சாம்சங்கோட RT67 சொல்கிறது. இது வந்து சைட் பை சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட். இதில் முக்கியமாக என்ன ஃபெசிலிட்டி சொன்னால் டபுள் டோர் ஃபெசிலிட்டி என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சராசரி மற்ற ஃப்ரிட்ஜில் நீங்கள் பார்த்துக்க போனீங்கன்னா தண்ணியை வந்து திறந்து தான் எடுப்பீங்க. இதுக்கு வந்து அப்படி இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் இதில் புஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதால் தண்ணி வரும், கூலாக வரும், தண்ணி வரும். திருப்பி 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஐஸ் கட்டி வரும். ஓகே, திருப்பி 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஐஸை வந்து கிரில்லாக வரும். ஓகே, இப்போ 3 ஆப்ஷன் இதுலேயே இருக்குது. அதை நீங்கள் பாருங்க, இதெல்லாம் இது ஃபுல் சிஸ்டம். இதை வந்து கிரில் ஆக்கி இதால நீங்க புஷ் பண்ணி எடுக்கக்கூடிய என்ன மெத்தட்ல தண்ணி வந்து வேணும், அதாவது ஐஸ் தண்ணியா வேணும்டால வரும், ஐஸ் கட்டியா வேணும்னாலும் ஐஸ் கிரில்லா வேணும்டாலும் வரும். ஸோ எதுனாலும் உங்களோட சாய்ஸின் படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? இதுன்ற ப்ரைஸ் வந்து சராசரி 7,50,000 போகுது. நாங்கள் இப்போ 6,40,000 6,40,000 இந்த ஃப்ரிட்ஜ் என்னடா அவ்வளோத்துக்கு ஸ்பெஷாலிட்டிஸோட வடிவமைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த மாடர்ன் வீடுகள் புதுசாக, அதாவது வந்து கொஞ்சம் ஃபாரின் மெத்தட்ல கட்டுறவங்களுக்கு இது வந்து செட் ஆகிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். நார்மலாக பார்க்க போனீங்கன்னா சொன்னால் எல்லாருமே இந்த ஃப்ரிட்ஜை வந்து விரும்ப மாட்டாங்க. அதோட கொஞ்சம் ஹை லெவல் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தானே.
அதே செட்டப்புக்கு தான் இது ஹைசன் பிராண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதே சேம் தான். என்ன இது வந்து டபுள் டோர் இப்படி வரும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை வந்து நாங்கள் உள்ளுக்கு ஃபில் பண்ணி விட்டோம்னு சொன்னால் 3 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் இதில் கூல் தண்ணி மட்டும் நாங்கள் அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் அடிக்கடி திறந்து மூடும் இந்த வெயில் காலத்தில். ஸோ அந்த கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொன்னால் முன்னாடியே வந்துட்டு டோர்லேயே அந்த அட்டாச்மெண்ட் அந்த வசதி வந்து செய்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி எப்போ வேணுனாலும் கூலாக இதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னமா? இதோட ப்ரைஸ் வந்து 2 lakhs போனது. இப்போ நாங்கள் 170 கொடுத்துட்டு வரோம். 1 year ஃபுல் வாரண்டி, 10 years கம்ப்ரஷன், 1 year வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த வாஷிங் மிஷினை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஒரு விளக்கத்தை சொல்லுவேன். சும்மா சராசரி வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் டோர் இருக்குது. ஃப்ரண்ட் டோர் வந்து சாம்சங்லேயும் இருக்குது, இத்தாலியன் பிராண்ட் கேண்டிலேயும் இருக்குது. இதில் ஃப்ரண்ட் டோரில் என்ன ஃபெசிலிட்டின்னு சொன்னால் முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாக்கள், இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வயசு கொஞ்சம் போனாக்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. இது என்னென்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் சுடுதண்ணியாக்கி துவைக்கலாம். எங்களோட உடுப்பு எல்லாத்தையும் சுடுதண்ணியாக்கி ஹாட் வாட்டரில் துவைக்கலாம். ப்ளஸ் சுத்தமாக்கி தரும். நார்மலாக 30 பாகையில் இருந்து கிட்டத்தட்ட 60 பாகை 70 பாகை செல்சியஸில் வந்து நாங்கள் நார்மலாக ஹீட் ஆக்கி துவைக்கலாம். அதோட முக்கியமாக மழை காலத்தில் வந்து இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ட்ரையர் இருக்குது. இப்போ ட்ரையர் இப்போ நீங்கள் உடுப்பை துவைச்சி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி அப்படியே திரும்பி நாங்கள் அதை எடுத்து நார்மலாக அயன் பண்ணிட்டு போடக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டி அந்த வசதி இதில் இருக்குது. ப்ரைஸ் இது என்ன சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து 10,70,000 போனது. இப்போ வந்து நாங்கள் 10,35,000 கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி டாப் லோடிங்கும் இருக்குது. சாம்சங்ல டாப் லோடிங்கும் இருக்குது. அதே மாதிரி கேண்டியில் இருக்குது. மற்ற SCL பிராண்ட்லேயும் இருக்குது. மக்கள் அதிகமா விரும்புறது வந்து சாம்சங் அந்த அளவுக்கு ஹை. சரி, அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பிராண்ட்ஸ்லயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், பிரைஸ்ல எது கம்ஃபர்டபுளா இருக்கோ கண்டிப்பா அதுக்குமே வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இலவச பரிசுகளுமே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது சர்ப்ரைஸ். சரி, இப்ப நாமளே நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான தருணம் ஏதாவது இறுதியா நம்ம மக்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்கன்னு சொன்னாங்க. முக்கியமாக இங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே நாங்கள் சொல்கிற விஷயம் இதான். எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கஸ்டமர் எங்கள் நம்பிக்கையில் வர்றது. அந்த நம்பிக்கை என்றைக்குமே இருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம். மற்ற வந்து வாஷிங் மிஷின் எடுக்கிறார்கள் வந்து வெளியில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நீங்களாம் அதை கொண்டு போய் நீங்களாம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி ஃபிட் பண்ணணும். எங்கள்கிட்ட ஷோரூமில் எல்லாமே ஃப்ரீ தான். ஃபிட்டிங் ஃப்ரீ டெலிவரி. ஏதாச்சும் ஜால் மாவட்டம் அங்கே இருந்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ டெலிவரியோட நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தான் சர்வீஸ் எல்லாமே 1 year ஃபுல் வாரண்டிக்கு எல்லா சர்வீஸும் ஃப்ரீ. 1 yearக்கு மேலேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் ஒன்று சொல்லி 1850 வரும். அதுக்கு அங்கால எல்லாமே கம்பெனியில். சரி, கண்டிப்பாக நீங்களுமே வந்து சிங்ககிரிக்கு வாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் அண்ட் போகுது. அண்ட் வந்து நல்ல ஒரு சர்வீஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் நாடும் பட்சத்தில் உங்களோட வீட்டில் வந்துட்டு என்ன சொல்றது அழகழகாக உங்களோட வீட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரியான இலத்தினியர் சாதனங்களை இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி.